ஹாய் கைஸ். அல்பேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஏஐ மாடல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயலா. ஓகேங்களா? இந்த ஏஐ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ஸ், அதாவது இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த கான்ட்ராக்ட்ஸு, பப்ளிக் டெண்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்கும்ல, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதை மேனேஜ் பண்ணுற மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கரப்ஷன் ரொம்ப இருக்குது, ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் மக்களுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், என்ன நடக்குதுன்னு சொல்லி வெளியே தெரியணும்னு சொல்கிறதுக்காக, ஸோ அதுக்காகவும் இன்னும் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கணும், ப்ராசஸும் ஸ்பீடாக இருக்கும் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணோன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி இது வந்துட்டு விர்ச்சுவல் மட்டும்தான். ஓகேங்களா? கம்ப்யூட்டரைஸ்டு, நாட் ஒரு ரோபோட்டிக் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி இல்லை. ஃபிசிக்கலாலாம் இல்லை, ஒன்லி விர்ச்சுவல் தான். ஒன்று இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அஸ் யூஷுவல் கான்ட்ரவர்ஷியலான விஷயம்னால நிறைய அப்போசிஷன் வந்திருக்கும். அப்போசிஷன் பார்ட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் அன்கான்ஸ்டியூஷனல், இது வந்துட்டு கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, எப்பயுமே ஹியூமன் தான் எப்பயுமே வேல்யூ பண்ணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சைடில் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அல்பேனியாவில் ரொம்ப கரப்ஷன் இருக்குது. முக்கியமாக சோஷியல் மீடியாலலாம் ஒன்று போட்டிருந்தாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்பேனியாவில் இந்த மாதிரி ஏஐ மாடல் வந்துச்சுன்னா அந்த ஏஐ மாடல் கூட கரப்ட் ஆயிரும், ஸோ அந்தளவுக்கு அல்பேனியாவில் லஞ்சம் இருக்கும் போல், ஸோ அந்த வந்தால் கூட அது கூட கரப்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாரு. ஸோ இதான் கைஸ், நான் ரீட் பண்ணுறப்ப வியர்டாக பட்டுச்சு, ஸோ தட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் இந்த மாதிரி கொண்டு வந்தால் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.